ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய சக்தியான உணவான பனங்கிழங்கு பற்றிய பார்க்க போகிறோம். பனை மரத்தின் வேர் பகுதியிலிருந்து கிடைக்கும் இந்த பனங்கிழங்கு உடல் நலத்திற்கு தரும் நன்மைகள் பல தலைமுறைகளாக பயன்பட்டு வருகிறது. பனங்கிழங்கு இயற்கையாகவே உடல் வெப்பத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக கோடை காலத்தில் டீஹைட்ரேஷனை தடுக்கவும் ஹீட் பாடி உள்ளவர்களுக்கு உடல் குளிர்ச்சி அளிக்கவும் சிறந்த உணவு. பனங்கிழங்கில் நார் சத்து அதிகமாக இருக்கிறது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறது. வயிற்றில் வயிற்றில் உள்ள அசிடிட்டியை சமப்படுத்தவும் கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனையை சரி செய்கிறது. இது இயற்கையான கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு. அதனால் உடனே எனர்ஜி கிடைக்கும். குழந்தைகள், ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுபவர்கள், கடின உழைப்பு செய்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதான நல்ல உணவு. பனங்கிழங்கில் உள்ள இயற்கையான கனிமங்கள் உடலில் தேங்கியிருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. லிவரின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் இது பெரிதும் துணை புரிகிறது. விட்டமின்கள் மற்றும் இயற்கையான சர்க்கரை உள்ளதால் இம்யூனிட்டியை அதிகப்படுத்தி உடலை வலுவாக வைத்திருக்க இது பெரிதும் உதவுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் இதை சாப்பிடலாம். பனங்கிழங்கை தண்ணீரில் நனைத்து தோலை நீக்கி வேக வைத்து சாப்பிட வேண்டும். நீரிழிவு உள்ளவர்கள் அளவாக சாப்பிடுவது நல்லது. கார்போஹைட்ரேட் நிறைய இருப்பதால் சர்க்கரையும் இருப்பதால் அளவாக பயன்படுத்தி நன்மை பெறலாம். இந்த பனங்கிழங்கை அன்றாட உணவில் சேர்த்து நம் பாரம்பரிய உணவை பயன்படுத்தி பலன் பெறுவோம். கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் பனங்கிழங்கில் 115 கலோரிஸ் இருக்குது. கார்ப்ஸ் 28 கிராம் இருக்குது. நார்சத்து 2.5 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 1.2 கிராம் இருக்குது. ஃபேட் 0.3 கிராம் இருக்குது. நேச்சுரல் சுகர் 9 கிராம் இருக்குது. பொட்டாசியம் 220 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் 32 மில்லிகிராம் இருக்குது. இரும்பு சத்து 0.5 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 22 மில்லிகிராம் இருக்குது. சோடியம் 14 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் சி 3 மில்லிகிராம் இருக்குது. நீர் சத்து 65% இருக்குது. இந்த பனங்கிழங்கை நாம் உண்டு பலன் பெறுவோம். தேங்க்யூ.